பாவம் பிரியங்கா, அவங்களுக்கு 10 மடங்கு கஷ்டம். இவ்வளவு விஷயம் இருக்கு, வெளிப்படையாக பேசிய சுஜிதா. விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கும் சுஜிதா அந்த நிகழ்ச்சியில் தனக்கு பிடித்த போட்டியாளர்கள் பற்றி பேசியிருக்காங்க. அப்போ பிரியங்கா குறித்து பல தகவல்களை சுஜிதா பகிர்ந்திருக்காங்க. இது இணையத்துல அதிகமான கருத்துக்களை பெற்றுட்டு வருது. இதுவரைக்கும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பற்றி பேசவே பேசாத ரசிகர்கள் கூட கடந்த சனிக்கிழமைக்கு அப்புறமா அந்த நிகழ்ச்சி பற்றியே பேசிட்டு இருக்காங்க. அந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளரா இருந்த மணிமேகலை தான் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விலக போவதா அறிவிக்கிறேன் அப்படின்னு கடந்த சனிக்கிழமை அறிவிச்சிருந்தாங்க. அப்பலேருந்து இப்போ வரைக்கும் சமூக வலைதளங்கள்ல குக் வித் கோமாளி நிகழ்ச்சி அதிகமா விவாதிக்கப்பட்டு வருது. மணிமேகலை தான் விலகியதற்கு காரணம் பிரியங்கா தான் அப்படின்னும் மறைமுகமா சொல்லியிருக்காங்க. இதனால மணிமேகலை தமிழ் பொண்ணு, அவர் பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காரு. தனக்கு தன்மானம் தான் முக்கியம் அப்படின்னு நிகழ்ச்சியிலிருந்து வந்துட்டாரு. அவருக்கு அமோகமான ஆதரவு கிடைச்சிருக்கு. அதே நேரத்துல பிரியங்கா அடுத்த மாநிலத்து பொண்ணு, விஜய் டிவியில வந்து தமிழ் தொகுப்பாளர்கள் பலரை வெளியேற்றிட்டாரு அப்படின்னும் அவர் மீது பெரும் கோபத்துல இருக்காங்க ரசிகர்கள். அதோட பிரியங்கா அதிகமாக இரட்டை அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசி தொகுத்து வழங்கிட்டு வராங்க. ஆரம்பத்துல இருந்து விஜய் டிவியில பல நிகழ்ச்சிகள் தொகுத்து வழங்கி வந்தாலும் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில அவர் ஒரு போட்டியாளர் தான் அப்படின்றத மறந்துட்டு தொகுப்பாளர் மாதிரி செயல்பட்டு இருக்காரு அப்படின்னும் சிலர் திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு இடையே பாண்டியன் ஸ்டோர் சீரியல் மூலமா பிரபலமடைந்த சுஜிதா பேட்டி ஒன்றில் பேசி இருக்கும் போது பிரியங்கா பத்தி பல விஷயங்களை பேசியிருக்காங்க. இந்த விஷயங்கள் இப்போ அதிகமான கருத்துக்களை பெற்றுட்டு வருது. சுஜிதாவும் இப்போ குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில போட்டியாளராக இருக்காங்க. அவர் தான் இந்த சீசன் டைட்டில் வின்னர் அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே சொல்லப்பட்டு வருது. பல வாரங்கள் செப் ஆஃப் த வீக் பட்டம் வாங்கி இருக்காங்க. ஆனா கடைசியில பிரியங்கா தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதாக கூறப்படுது. ஆனா அது குறித்து அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளியாகவில்லை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இந்த பிரச்சனைக்கு நடுவுல பிரியங்கா பத்தி சுஜிதா பேசும்போது குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில அதிகமான உழைப்பை போடுவது அப்படின்னா அது பிரியங்காவை தான் சொல்வேன். பிரியங்கா பல நிகழ்ச்சிகளை தொகுத்துட்டு வழங்கி பிஸியா இருந்தா கூட ஆனாலும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு இதுல எப்படியாவது வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. நான் நடிச்சுட்டு வந்த சீரியல் இப்போ முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு என்னோட குழந்தைய பார்த்துக்கிறது, குடும்பத்தை மட்டும்தான் கவனிச்சுக்கிறேன். அதனால எனக்கு ஒரு வருமானம் வேணும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா பிரியங்காவுக்கு அது மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவர் உழைக்கணும், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு போராடுறாங்க. நான் ஒரு வாரம் நிகழ்ச்சியில சமைக்கணும் அப்படின்னா குறைந்தபட்சம் 7 டிஷ் சமைச்சு அதை மனதில் ஏற்றி வச்சுக்கிட்டு தான் போவேன். அதே போல பிரியங்கா அவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அவரும் மெனக்கிட்டு பல டிஷ் கற்றுக்கிட்டு தான் சமைக்கிறாரு. அதனால என்னை விட அவருக்கு தான் 10 மடங்கு கஷ்டம்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் பிரியங்கா எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த எனர்ஜி உள்ள இடமா மாற்றிடுவாங்க. அதனால எனக்கு குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில பிரியங்காவை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சுஜிதா பேசியிருக்காங்க. அதே நேரத்தில் பிரியங்கா மற்றும் மணிமேகலை இருவருக்கும் இடையே நடந்த பிரச்சனை முக்கிய காரணம் சுஜிதா அப்படின்னும் ரசிகர்கள் கிண்டல் செஞ்சுட்டு வராங்க. காரணம், சில வாரங்களுக்கு முன்பு ஒளிபரப்பான எபிசோட்ல சுஜிதா தொகுப்பாளர் அப்படின்னாலே பிரியங்கா தான். பிரியங்கா மட்டும்தான் போட்டியாளர்களை கம்பீரமா ஸ்பெஷலா வரவேற்பா அப்படின்னு சொல்லி எல்லோர் முன்னாடியும் பிரியங்காவை ஒரு போட்டியாளர்களா வரவேற்க சொல்ல பிரியங்காவும் அதுபடியே செய்கிறாங்க. அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற மணிமேகலையோட முகம் வாடி போயிடுச்சு. இதற்கு பிறகு செஃப் தாமு விஜய் டிவியில தொகுப்பாளர் அப்படின்னா அது பிரியங்கா தான், பிரியங்காவை யாராலும் அடிச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அதுக்கு மணிமேகலை நாங்கள் போட்டியாளர்களை வரவேற்கும் போது மட்டும்தான் விஜய் டிவியில காட்டுறாங்க, அதையும் கெடுத்துடாதீங்க அப்படின்னு மணிமேகலை சொல்ல, அதற்கு பிரியங்கா நான் சமைக்கிறத டிவியில் காட்ட மாட்டேங்கிறாங்க, தொகுத்து வழங்கினாதான் காட்டுறாங்க, அதனால நான் தொகுத்து வழங்குற, நீ போய் சமை என்று சொல்லியிருக்கிறார். அந்த நேரத்தில் அது ஜாலியாக இருந்தாலும் இதுதான் மணிமேகலை மற்றும் பிரியங்கா இடையே பிரச்சனை உருவாக முக்கிய புள்ளியாக இருந்திருக்கணும் அப்படின்றது பலரோட கருத்தாக இருக்கு. இந்த நிலையில சுஜிதா இப்போது பிரியங்கா பற்றி பேசி இருக்கிறது சரி என்று நீங்க நினைக்கிறீங்களா இல்லையா? இல்ல மணிமேகலைக்கு உங்க சப்போர்ட்டா, இல்லைனா பிரியங்காவுக்கு உங்க சப்போர்ட்டா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க.